தூரத்தில் இருந்து பேசுவது. இதற்கு தேவையான பொருட்கள்: 10 மீட்டர் நீளமுள்ள கயிறு, 2 பிளாஸ்டிக் கப், ஸ்ட்ரா, பெரிய ஊசி. இரண்டு பிளாஸ்டிக் கப்புகளின் அடிப்பகுதியில் நடுவில் துளையிடவும். இதை கவனமாக செய்யவும். கப்பின் அடிப்புறத்தில் இருந்து கயிறை உள்ளே நுழைத்து அதில் ஸ்ட்ராவின் ஒரு துண்டை கட்டவும். இப்போது கயிற்றின் ஒரு முனை வெளியே வராதபடி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று கயிற்றின் இன்னொரு முனையை இன்னொரு கப்பின் அடிப்பாகத்தில் இருந்து உள்ளே நுழைத்து ஸ்ட்ரா தண்டுடன் சேர்த்து கட்டவும். இப்ப நம்ம போன் தயாராயிடுச்சு. இப்போ நாம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? காரணம், உங்கள் குரல் ஒலி கயிற்றில் அதிர்வுகளை உண்டாக்கி ஒலியை உங்கள் நண்பரின் காதுக்கு கொண்டு செல்கிறது. அதிசய உண்மைகள். ரப்பர் பேண்டுகளை குளிர்சாதன பெட்டியில் வைத்து உபயோகித்தால் அவை நீண்ட நாட்களுக்கு உழைக்கும். வலிமையான ஸ்ட்ரா அல்லது உறிஞ்சு குழல். தேவையான பொருட்கள்: வேக வைக்காத உருளைக்கிழங்கு, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா. உருளைக்கிழங்கை ஒரு மேஜை மேல் வைக்கவும். ஸ்ட்ராவை உருளைக்கிழங்கின் மேல் வைத்து அழுத்தவும். ஆனால் அது உள்ளே போகவில்லை. இப்போது ஸ்ட்ராவின் மேல்புற துளையை விரலால் அடைத்து உருளைக்கிழங்கின் மீது வைத்து அழுத்தவும். இப்போது அது வேலை செய்கிறது.
முதலில் ஸ்ட்ரா வளைந்து விட்டது. அதனால் உருளைக்கிழங்கின் உள்ளே அதனால் போக முடியவில்லை. இரண்டாவது முறை அது உருளைக்கிழங்கின் உள்ளே போகிறது. ஓகே, இப்போது நீ செய்து பார். சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா? காரணம், இரண்டாவது முறை நீங்கள் ஸ்ட்ராவின் மேல்புற துளையை விரலால் அழுத்தி மூடும்போது ஸ்ட்ராவின் உட்புறம் இருக்கும் காற்று போதுமான அழுத்தத்தை கொடுக்கிறது. அதனால் ஸ்ட்ரா உருளைக்கிழங்கிற்குள் செல்கிறது. அதிசய உண்மைகள். 1830களில் கெட்சப் மருந்தாக விற்கப்பட்டது. காற்றும் மெழுகுவர்த்தியும். தேவையான பொருட்கள்: மெழுகுவர்த்தி, கேன், தீப்பெட்டி. பெரியவர்கள் யாரையாவது மெழுகுவர்த்தியை கொளுத்தச் சொல்லுங்கள். மேஜை மீது மெழுகுவர்த்தியை பொருத்துங்கள். மெழுகுவர்த்திக்கு முன் 8 சென்டிமீட்டர் தொலைவில் கேனை வைக்கவும். எரியும் மெழுகுவர்த்திக்கு எதிர்ப்புறம் நின்று கொண்டு கேன் மீது ஊதவும். இப்போது மெழுகுவர்த்தி அணைந்துவிட்டது. காரணம், காற்று கேனின் இருபுறமும் வளைந்து பிறகு கேனின் மறுபுறம் ஒன்று சேர்கிறது. இப்படி ஒன்று சேரும்போது ஏற்படும் அதிக காற்றால் மெழுகுவர்த்தி அணைந்து விடுகிறது. அதிசய உண்மைகள். லியனார்டோ டா வின்சியால் ஒரு கையால் எழுதும்போதே மற்றொரு கையால் படம் வரையவும் முடியுமாம். காற்றின் ஆற்றல். தேவையான பொருட்கள்: 3 புத்தகங்கள், பலூன். பாருங்கள், காற்றை ஊதி என்னால் புத்தகங்களை தூக்க முடியும். அடடா, தூக்க முடியவில்லையே. சரி, நான் செய்து காட்டுகிறேன். மேஜையின் விளிம்புக்கு அருகில் ஒரு பலூனை வைக்கவும். அதன் மேல் புத்தகங்களை வைக்கவும். இப்பொழுது பலூனை நன்றாக பிடித்துக்கொண்டு காற்றை ஊதவும். பலூன் பெரிதாகும் போது புத்தகங்களும் மேலே தூக்கப்படுகின்றன. என்ன அதிசயம்! காற்றினால் புத்தகங்களை மேலே தூக்க முடிகிறது. காரணம், காற்றின் ஆற்றல். அதிசய உண்மைகள். வண்ணத்து பூச்சி என்று நாம் அழைக்கும் பட்டர்ஃப்ளையின் உண்மையான பெயர் ஃப்ளட்டர்பாய். அதிசயமான சலவைத்தூள். தேவையான பொருட்கள்: ஒரு தட்டு, பால்,
உணவுக்கு பயன்படுத்தும் 4 நிறங்கள். சோப்பு தூள். தட்டில் பாலை ஊற்றவும். நீ இந்த 2 நிறங்களையும் போடு. நீ இந்த 2ஐயும் போடு. நிறங்களை ஊற்றுவதற்கு ஷாவை பயன்படுத்திக் கொள்ளலாம். தட்டின் விளிம்பில் இந்த நிறங்களை துளிகளாக விடவும். இன்னும் சிறிது நிறம் சேர்க்கலாம். இப்போது சோப்பு கலவையை தட்டின் நடுவில் விடவும். நிறங்கள் விரிந்து சுழல்வதை பார்க்கலாம். காரணம், மேற்பரப்பு இறுக்கத்தால் பால் அசையாமல் தோல் போர்த்தியது போல் இருக்கிறது. சோப்பு கலவையை தட்டின் நடுவில் விடும்போது பாலின் மேற்பரப்பு இறுக்கம் சிதைந்து போகிறது. தட்டின் விளிம்பில் இருக்கும் பாலின் மேற்பரப்பு இறுக்கம் நடுவில் இருக்கும் பாலை இழுப்பதால் அது விளிம்பை நோக்கி தள்ளப்படுகிறது. அப்படி வரும்போது நிறங்களையும் அது சேர்த்து இழுத்து வருகிறது. சோப்பு கலவை பாலின் மீது செயல்படும் வரை நிறங்கள் சுழன்று கொண்டே இருக்கும். அதிசய உண்மைகள். ரிக்லேஸ் கம்மில்தான் முதலாக பார் கோட் பயன்படுத்தப்பட்டது. நடனமாடும் ஐஸ் கட்டி. தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர், வெஜிடபிள் ஆயில், ஐஸ் கட்டி. எண்ணெயை டம்ளருக்குள் ஊற்றவும். ஐஸ் கட்டியை அதனுள் போடவும். ஐஸ் கட்டி கரையும் போது என்ன ஆகிறது என்று பாருங்கள். ஐஸ் கட்டிகளை நீயும் போடு. ஐஸ் கட்டியின் வடிவம் வளைந்திருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? மெதுவாக அந்த வளைவு ஐஸ் கட்டியில் இருந்து மறைந்து கொண்டே இருக்கிறது.
இப்போது ஐஸ் கட்டியின் வடிவம் சரியாக அமைந்து டம்ளரின் கீழ்ப்பகுதியில் இறங்கும் போது ஐஸ் கட்டி பக்கவாட்டிலும் மேலும் கீழும் அசையத் தொடங்கி விடுகிறது. காரணம், திரவத்தில் ஒரு பொருளை போடும்போது அது கீழே இழுக்கும் ஈர்ப்பு சக்தியையும் மேலே தள்ளும் மிதக்கும் ஆற்றலையும் உணர்கிறது. அந்த பொருளின் எடை அது வெளியேற்றும் திரவத்தின் எடையை விட குறைவாக இருந்தால் மிதக்கும், அதிகமாக இருந்தால் பொருள் மூழ்கிவிடும். ஐஸ் கட்டியும் வெஜிடபிள் ஆயிலும் ஏறக்குறைய ஒரே அடர்த்தி உள்ளவை. அதனால் எண்ணெய்க்குள் போடப்படும் ஐஸ் கட்டி எளிதில் அசையாது. ஐஸ் உருகும் போது அதிலிருந்து வரும் நீர் அடர்த்தி அதிகம் உள்ள திரவமாக ஆகிறது. ஐஸ் கட்டி, நீர் ஆகிய இரண்டின் அடர்த்தியும் எண்ணெயின் அடர்த்தியை விட அதிகமானது. எனவே அவை எண்ணெய்க்குள் அமிழ்ந்து விடுகின்றன. ஐஸ் கட்டியிலிருந்து நீர் தனியே பிரிந்து விடும்போது ஐஸ் கட்டி மேலே மிதக்க தொடங்கி விடுகிறது. அதிசய உண்மைகள். ஒரு சராசரி மனிதன் 7 நிமிடத்திற்குள் தூங்கிவிடுகிறான். மெடிசின் டிராப்பர். மருந்தை சொட்டு சொட்டாக விழச் செய்யும் டிராப்பர் செய்வது எப்படி? தேவையானவை: டம்ளர், தண்ணீர், ஸ்ட்ராஸ். செங்குத்தான ஸ்ட்ராவில் தண்ணீரை நிறுத்த வைக்க முடியுமா? முயற்சி செய்து பார்க்கலாம். இல்லை, தண்ணீர் விழுந்து விடுகிறது. சிரிக்க வேண்டாம். இப்ப பாருங்க. நான் இப்போது ஸ்ட்ராவின் மேல் துவாரத்தை விரலால் மூடிக்கொள்கிறேன். இப்படி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தண்ணீரை வைத்துக் கொள்ளலாம். காரணம், நீங்கள் சாதாரணமான உறிஞ்சும் ஸ்ட்ராவை மருந்து சொட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸ்ட்ராவின் மேல் துளையை விரலால் மூடிக்கொள்ளுங்கள். பிறகு மெதுவாக விரலை மேலே தூக்கி மூடும்போது திரவம் சொட்டு சொட்டாக கீழே விழும். இன்னொரு துளை வழியாக காற்று உள்ளே நுழையாத வரை ஸ்ட்ராவில் தண்ணீர் விழாமல் இருந்து கொண்டே இருக்கும். அதிசய உண்மைகள். கண்களை திறந்து கொண்டே தும்மல் போட முடியாது. வீட்டில் தயாரிக்கப்படும் சோப்பு குமிழ்கள். தேவையானவை: 2 ஸ்ட்ரா, திரவ சோப்பு, கிளிசரின், வயர், பிளையர், கேனிஸ்டர்ஸ். இனி நாம் சோப்பு குமிழ்களுடன் விளையாடலாம். வயரை துண்டித்துக் கொள்ளலாம். இப்போது வயரை முனையில் வளைத்து வட்டமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கவனமாக செய்யுங்கள், விளையாடக்கூடாது.
சரி, நாம் இந்த வளையங்களை எடுத்துக்கொள்ளலாம். திரவ சோப்பில் கொஞ்சம் கிளிசரினை ஊற்றிக்கொள்ளலாம். இப்போது நன்றாக கலக்குங்கள். இந்தா, நீயும் பண்ணு. நல்ல கலக்கு. இதோ நான் கலக்கிட்டேன். நானும் தான். சரி, வளையத்தின் வழியாக ஊதுங்கள். ஓ, நல்ல வேடிக்கை இல்ல? நான் ஊதி பார்க்கவா? தரமாட்டியா? வேண்டாம். உங்களோடது எனக்கு வேண்டாம். எங்கிட்டயே பபிள் கன் இருக்கு. ஆனா நாமே செய்யும் திருப்தி அதுல வராது இல்லையா? காரணம், கிளிசரின் திரவ சோப்பு கலவையை நீங்கள் ஊதும்போது காற்று அதில் சேர்கிறது. அங்கே குமிழ்கள் உண்டாகின்றன. கிளிசரின் சேர்ப்பதால் நீங்கள் ஏற்படுத்தும் குமிழ்கள் நீண்ட நேரம் இருக்கும், சீக்கிரம் உடையாது. அதிசய உண்மைகள். தொலைக்காட்சி பார்க்கும்போது இருப்பதை விட தூங்கும்போது மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறது. சமநிலையில் நிற்பது. நமக்கு தேவையானது காற்றடைத்த தலையணை. சரி, நீ இந்த காற்றடைத்த தலையணை மேல் நில். உன்னால் சமநிலையில் இருக்க முடிகிறதா? இனி கைகளை தூக்கி ஒரு காலை மட்டும் வைத்து நில். இப்போது நீ செய்து பார். சரி, இப்போது நான் உன் கண்களை கட்டிவிடுகிறேன். உன்னால பார்க்க முடியறதா? சரி, இப்போது முயற்சி செய். அந்த அளவு சுலபமாக இல்லை. இனி நீ செய்து பார். நீ எப்படி செய்கிறாய் என்று பார்ப்போம். ஓஹோ, முடியவில்லை. சமநிலையில் நிற்க முடியவில்லை.
காரணம், உள்ளங்காலில் இருக்கும் அழுத்த உணர் நரம்புகள் மூளைக்கு தகவலை அனுப்புகின்றன. ஒரு காலில் நிற்கும்போது சமநிலைப்படுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். ஏனெனில் பாதியளவு அழுத்த உணர் நரம்புகள் தான் தகவலை மூளைக்கு அனுப்புகின்றன. நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளும் போது பார்வை நரம்புகளால் மூளைக்கு தகவல் சொல்ல முடியாமல் போகிறது. இந்த நிலையில் கைகள் நீட்டித்திருப்பதை விட பக்கவாட்டில் வைத்திருக்கும் போது சமநிலைப்படுத்துவது இன்னும் சிரமமாகி விடுகிறது. அதிசய உண்மைகள். கைவிரல் ரேகையைப் போலவே ஒவ்வொருவருக்கும் நாக்கின் ரேகையும் வித்தியாசமாக இருக்கும். சுவையும் மணமும். நமக்கு தேவையானவை உப்பு, சர்க்கரை, மிளகாய்ப்பொடி, எலுமிச்சம்பழம். பாருங்க என்னிடம் என்ன இருக்கிறது என்று. சர்க்கரை, மிளகாய்த்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம். நாங்கள் இதை சுவைத்து பார்க்க போகிறோம். ஆனால் முதலில் இவளுடைய கண்ணை கட்டிவிடப் போகிறேன். சரி, இப்போது அவளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்கலாம். நீ சாப்பிட்டு பார். அது என்னது? மிளகாய் இனிப்பா இருக்கிறதா? சர்க்கரை புளிக்கிறதா? உப்பு இனிக்கிறதா? இப்போது அவள் மூக்கையும் அழுத்தி பிடிக்கலாம். எலுமிச்சம்பழமும் நன்றாக இருக்கிறதா? பார், நீ என்ன சாப்பிட்டாய்ன்னு பார். காரணம், வாசனையை தெரிந்து கொள்ளக்கூடிய முகரும் உணர்வு இல்லையென்றால் பொருட்களை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும். நம்முடைய புலன் உணர்வுகள் எல்லாம் சேர்ந்துதான் செயல்படுகின்றன. நாம் இப்படித்தான் வேலையை செய்கிறோம். ஒரு புலன் உணர்வு வேலை செய்யவில்லை என்றால் மற்ற புலன்களும் முழுமையாக வேலை செய்யாது. அதிசய உண்மைகள். பன்றிகளால் அண்ணாந்து வானத்தை பார்க்க முடியாது. அதன் உடல் அமைப்பு அவ்வாறு உள்ளது. புலன் உணர்வு. தேவையானது நேராக்கப்பட்ட ஒரு ஜம் கிளிப். இப்போது அவள் கையில் குத்தலாம். குத்திய இடத்தை அவள் சரியாக காட்டுகிறாளா என்று பார்க்கலாம். இல்லை. இல்லவே இல்லை. கண்கள் மூடியிருக்கும் போது அவளால் சரியான இடத்தை காட்ட முடியவில்லை என தெரிகிறது.
காரணம், நாம் எல்லா புலன்களையும் ஒன்றிணைத்துத்தான் பயன்படுத்துகிறோம். உங்கள் கண்கள் மூடியிருக்கும் போது தொடு உணர்ச்சியை உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. மற்ற புலன்களும் இப்படித்தான் இயங்கும். அதிசய உண்மைகள். பனிக்கரடிகள் எல்லாமே இடக்கை பழக்கம் உள்ளவை. நிலை மின்சாரம். தேவையானது ஒரு பலூன். பலூன் இதோ இருக்கிறது. இது உனக்காக இல்லை. இந்த பலூனால் என் தலை மீது தேய்க்கிறேன். இப்போது அதிசயத்தை பார். இந்த பலூனுக்கு உன் முடியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உன் முடியை இழுக்குது. காரணம், உங்கள் தலைமுடியில் பலூனை தேய்க்கும் போது முடியில் உள்ள எலக்ட்ரான்களை பலூன் எடுத்துக்கொள்கிறது. இதனால் உங்கள் முடியில் நேர் மின்சக்தி உண்டாகிறது. பலூனில் எதிர் மின்சக்தி இருக்கிறது. இப்போது இந்த பலூன் எந்த நேர் மின்சக்தி உள்ள பொருளையும் ஈர்க்கும். காற்று வறண்டு இருந்தால் பலூனில் உங்கள் முடி பல மணி நேரம் ஒட்டிக்கொள்ளும். ஏன், பல நாட்கள் கூட ஒட்டியிருக்கும். காற்றில் இருக்கும் ஈரப்பதம் பலூனில் இருக்கும் எதிர் மின்சக்தியை இழுத்துக்கொள்ளும். எனவே ஈரப்பதம் நிறைந்த நாட்களில் இது வேலை செய்யாது. அதிசய உண்மைகள். பட்டாம்பூச்சிகள் தங்களின் கால்கள் மூலம் சுவையை நுகர்கின்றன. அதிசய காகிதப்பந்து. தேவையான பொருட்கள்: ஒரு துண்டு காகிதம், 500 மில்லி கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் பாட்டில். இது காலியான பாட்டில். நான் இந்த பாட்டிலின் வாய்ப்புறத்தில் ஒரு காகித பந்தை வைத்து ஊதினால் என்ன ஆகும்? பந்து பாட்டிலுக்குள் போய்விடுமா? நிச்சயமாக தெரியுமா? சரி, நீ சொல்லு, என்ன ஆகும்? அது உள்ளே போகுமா? அப்படியா? செஞ்சு பார்க்கலாமா? ஓ, அது வெளியில் குதித்து வந்து விட்டது. அது உள்ளே போகவில்லை. மறுபடி பாருங்கள். ரொம்ப அதிசயமா இருக்குல்ல? காரணம், காற்றின் வேகம் பந்தை தாங்கி இருக்கும் அழுத்தத்தை குறைத்து விடுகிறது. பாட்டிலுக்குள் இருக்கும் அழுத்தம் அதிகமாகி காகித பந்தை வெளியே தள்ளி விடுகிறது. அதிசய உண்மைகள். பாலூட்டிகளில் யானையால் மட்டுமே குதிக்க முடியாது. தண்ணீரின் அழுத்தம். தேவையான பொருட்கள்: தண்ணீர், தண்ணீர் பாட்டில், ஆணி, கனமான டேப். இந்த பாட்டிலில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. இந்த பாட்டிலில் நான் 3 துளைகளை இட்டிருக்கிறேன். அதன் மீது டேப்பை ஒட்டியிருக்கிறேன். இப்போது டேப்பை எடுத்து விடுகிறேன். தண்ணீர் இப்போது வெளியே பீச்சி அடிக்கிறது. ஆனால்
எல்லாம் ஒன்று போல் இல்லை. பாட்டிலின் அடிப்பாகத்தில் இருக்கும் துளையில் இருந்து தண்ணீர் தூரத்தில் போய் விழுகிறது. மேல்பாகத்தில் இருக்கும் துளையில் இருந்து தண்ணீர் பாட்டிலுக்கு அருகிலேயே விழுகிறது. காரணம், மேல் பரப்பில் தண்ணீரின் ஆற்றல் குறைவாக இருக்கும். பாட்டிலின் கீழ்ப்புறத்தில் தண்ணீரின் எடை அதிகமாக இருக்கிறது. எனவே அது அதிக அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. பாட்டிலின் அடிப்புறத்தின் அருகில் உள்ள துளையிலிருந்து வரும் தண்ணீர் அதிக வேகத்துடன் வருவதால் தூரமாக போய் விழுகிறது. பாட்டிலின் மேல் பகுதியில் அழுத்தம் குறைவாக இருக்கிறது. எனவே தண்ணீரும் வேகமின்றி பாட்டிலை ஒட்டியே கீழே விழுகிறது. அதிசய உண்மைகள். உங்களால் காரை மேல் நோக்கி ஓட்டிச் செல்ல முடியுமானால் 1 மணி நேரத்திற்கும் சற்று அதிகமான நேரத்தில் நீங்கள் விண்வெளியை அடைந்துவிட முடியும். சுழலும் கேன். தேவையான பொருட்கள்: காலி சோடா கேன், ஆணி, நைலான் கயிறு, ஒரு வாளி தண்ணீர். இது ஒரு காலியான கேன். இதில் ஒரு கயிற்றை நான் இழைத்துள்ளேன். ஆணியின் உதவியால் இடைவெளி விட்டு நன்கு 4 துளைகளை போடப் போகிறேன். அடிப்புற விளிம்பிற்கு சற்று மேலே ஆணியால் குத்தி வலப்பக்கமாக சற்று மேலே விளிம்பை நோக்கி சாய்ந்தவாறு இருக்கும்படி செய்ய வேண்டும். கைகளில் குத்திக் கொள்ளாமல் கவனமாக செய்ய வேண்டும். சரி, இப்போது இந்த கேனின் கீழ்ப்பகுதியில் 4 துளைகள் இருக்கின்றன. இனி இந்த கேனை தண்ணீருக்குள் அழுத்தவும். நான் கயிறை பிடித்துக் கொள்கிறேன். ஆஹா, அது இப்போது சுத்துகிறது. ராட்டினம் போல் சுத்துகிறது. காரணம், கேனுக்குள் இருக்கும் தண்ணீர் ஆற்றலை வெளிப்படுத்துவதால் கேன் சுற்றுகிறது. அதிசய உண்மைகள். ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு கண் சிமிட்டுகிறார்கள். காற்று அழுத்தம் கொடுக்கும். தேவையான பொருட்கள்: தண்ணீர் ஜார், டம்ளர், காகித அட்டை. இப்போது டம்ளரில் தண்ணீரை நிறைத்துக் கொள்ளலாம். இனி தண்ணீர் கீழே விழாமல் இந்த டம்ளரை தலைகீழாக வைக்க முடியுமா? முயற்சி பண்ணிப்பார். ஓ, இல்ல இல்ல, மறுபடியும் முயற்சி செஞ்சு பார். இல்ல, சரியாகவே இல்ல. சரி, இப்ப நான் செஞ்சு பார்க்கிறேன்.
ஒரு டம்ளர் தண்ணீர், காகித அட்டை. இப்போது மூடுகிறேன். வெரி நைஸ். காரணம், காற்று எல்லா திசைகளிலும் அழுத்தத்தை செலுத்துகிறது. காற்று எல்லா திசைகளிலும் இருந்து அதன் மேல் அழுத்தத்தை கொடுப்பதால் காகித அட்டை விழாமல் இருக்கிறது. அதிசய உண்மைகள். இந்த உலகத்தில் மக்களின் எண்ணிக்கையை விட கோழிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. காந்த சக்தியின் பரப்பெல்லை. தேவையானவை வெவ்வேறு திறனுள்ள காந்த கற்கள், குண்டூசிகள், இரும்பு பொருட்கள். காந்தம் என்பது என்ன? காந்தம் என்பது ஒரு பொருள். அது காந்த புலத்தை உண்டாக்குகிறது. இந்த காந்த புலம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இது காந்தத்தின் குறிப்பிடத்தக்க குணநலன்களுக்கு காரணமாய் இருக்கிறது. இரும்பு போன்ற பொருட்களை அது ஈர்க்கிறது. மற்ற காந்த கற்களை அது ஈர்க்கும் அல்லது ஈர்க்காமலும் இருக்கும். இந்த காந்தம் குறைந்த திறன் உள்ளது. இது இரும்பை ஈர்க்குமா என்று பார்க்கலாம். இல்ல. மிகவும் பக்கத்தில் வைக்கும் போது ஈர்க்கிறது. இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய காந்தக்கல். இது மற்ற காந்தங்களையும் மற்ற காந்த பொருட்களையும் வெகு தூரத்தில் இருந்தே ஈர்த்துவிடும். காந்தம் எட்டாத தூரத்தில் இருக்கும்போது அது ஊசிகளையோ இரும்பு துண்டுகளையோ ஈர்ப்பதில்லை. ஆனால் அது அருகே செல்லும் போது எல்லாவற்றையும் ஈர்த்துவிடும். காரணம், ஒரு பொருள் குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்போது மட்டுமே காந்தம் தன் சக்தியை அதன் மேல் செலுத்துகிறது. பொருள் வெகு தூரத்தில் இருக்கும்போது அது காந்த சக்தியின் பரப்பு எல்லைக்கு அப்பால் போய்விடுகிறது. இதனால் காந்தத்திற்கும் பொருளுக்கும் இடையிலான ஈர்ப்பு சக்தி பலவீனமாகி விடுகிறது அல்லது இல்லாமலே போய்விடுகிறது. அதிசய உண்மைகள். அமெரிக்கர்களில் 69% பேர் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்தியர்களில் 5.5% பேர் மட்டுமே இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார்கள். காந்த பொருட்கள். தேவையான பொருட்கள்: காந்தக்கல், பின்கள். நாம் பின்களை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்க்கிறோம். இந்த பின்கள் காந்த பொருட்கள். பின்கள் காந்தத்தோடு சேரும்போது அவையும் காந்தமாக மாறிவிடும். கடைசியில் இருக்கும் பின்கள் காந்தத்துடன் ஒட்டி இருக்கவில்லை. ஆனால் அவை மற்ற பின்களை ஈர்க்கின்றன. இதுபோன்று வேறு பொருட்களையும் நீங்கள் கண்டுபிடியுங்கள். அதுதான் உங்களுக்கு வீட்டுப்பாடம். காரணம், இரும்பு போன்ற சில உலோகங்களுக்கு காந்தத்தின் குணநலன்கள் இருக்கின்றன. எனவே காந்த சக்தியை அவற்றில் தூண்டிவிடலாம். அதிசய உண்மைகள். பூமியின் மொத்த பரப்பளவு 197 மில்லியன் சதுர மைல்கள் ஆகும். பொருட்களுக்கு காந்த சக்தி ஊட்டுதல். தேவையான பொருட்கள்: ஸ்க்ரூ டிரைவர், பின், இரும்பு பொருட்கள், காந்தக்கல்.
இப்போது பாருங்க, இந்த ஸ்க்ரூ டிரைவர் பின்னையோ இரும்பு பொருளையோ ஈர்க்கவில்லை. இப்போது இந்த காந்தக்கல் மீது அதை தேய்க்கலாம். வேகமாக செய்யுங்கள். ஸ்க்ரூ டிரைவரின் நுனி காந்த சக்தியை பெறும். இல்லை, மறுபடி செய்ய வேண்டும். நன்றாக தேய்க்க வேண்டும். இப்போது அது பின்னை ஈர்த்துவிட்டது. நீங்கள் நன்றாக அழுத்தி தேய்க்க வேண்டும். இல்லை இல்லை, உன்னால் நன்றாக செய்ய முடியும். வேகமாக தேய்த்துப்பார். அது ஸ்க்ரூ டிரைவரின் நுனியை காந்த சக்தி உள்ளதாக ஆக்கிவிடும். காந்த சக்தி நேரம், காந்தக்கல்லின் திறன் ஆகியவற்றை பொறுத்தது. காந்தத்தின் குணமுள்ள எந்த பொருளையும் காந்தக்கல் மீது அதை அழுத்தி தேய்ப்பதன் மூலம் அதற்கு காந்த சக்தியை ஊட்ட முடியும். ஆஹா, பிரமாதம்! காரணம், இரும்பு அல்லது ஸ்டீலால் ஆன பொருளை காந்தக்கல் மீது வைத்து தேய்ப்பதால் அந்த பொருள் காந்த சக்தியை அடைந்து விடுகிறது. பொருளை காந்தக்கல் மீது தேய்க்கும் போது அதன் பண்புக்கூறுகள் ஒன்றிணைந்து காந்தத்தின் குணநலன்களை பெறுகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு பண்புக்கூறும் சிறிய காந்தக்கல்லை போல செயல்பட்டு காந்த பொருளை ஈர்க்கின்றன. அதிசய உண்மைகள். மோட்டார் காரை கண்டுபிடிப்பதற்கு முன்பே போக்குவரத்து விளக்குகள் பயன்பாட்டில் இருந்தன. காந்தத்தை பயன்படுத்தி விளையாடுவது. தேவையான பொருட்கள்: காந்தக்கல், காகித அட்டை, பேனா, இரும்பு பொருட்கள். இது சக்தி வாய்ந்த காந்தக்கல். காந்தக்கல்லை இந்த அட்டைக்கு கீழே வைத்துவிடலாம். இரும்பு பொருளை அட்டைக்கு மேலே வைத்துவிடலாம். ஆஹா, காந்தக்கல்லை நகர்த்தி மேலே இருக்கும் இரும்பு வளையத்தையும் நகர்த்தலாம். இப்போ நீ செஞ்சு பார். பிரமாதம்! இனி நாம் ஒரு சாலையை வரையலாம். அந்த சாலையிலேயே இரும்பு வளையத்தை நகர்த்தி செல்லலாம். கவனமாக செய். அது சாலையை விட்டு வெளியே வரக்கூடாது. இல்ல 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 இல்ல, இரு. நான் காட்டுறேன், இரு. இப்படித்தான் போக வேண்டும், சரியா? நீங்களும் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுகிறீர்களா?
சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? காரணம், பொருளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் காந்தக்கல் தன் சக்தியை முன் செலுத்துகிறது. அதிசய உண்மைகள். ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளில் 5 முறை சிரிக்கிறான். காரை தொடாமலேயே நகரச் செய்தல். தேவையான பொருட்கள்: 2 காந்தக்கற்கள், ரப்பர் பேண்ட், உலோக பொம்மை கார்கள். ரப்பர் பேண்டின் உதவியால் கார் மீது காந்தத்தை இணைக்கவும். சரியாக செய்ய வேண்டும். சக்கரங்களை தடை செய்யக்கூடாது. இப்போது இன்னொரு காந்தத் துண்டை அருகில் கொண்டு செல்லுங்கள். ஆனால் அதன் மேல் பட்டுவிடக் கூடாது. கார் நகர்கிறது. இப்போது நீங்கள் 2 பேரும் கார் பந்தயத்தை முயற்சி செய்யலாம். இப்போது பரவாயில்ல. ஆஹா ஆஹா, செய்யுங்க செய்யுங்க. பிரமாதம். வெரி நைஸ். காரணம், காந்தத்தின் ஒரே மாதிரியான முனைகள் ஒன்றை ஒன்று ஈர்ப்பதில்லை என்பது நமக்கு தெரியும். எனவே இரண்டாவது காந்தத்தின் எதிர்முனை காரின் மேல் உள்ள காந்தத்தின் எதிர்முனையை தள்ளிவிடுகிறது. அதனால் கார் முன்னோக்கி போகிறது. அதிசய உண்மைகள். ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் 300 மில்லியன் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. காந்தப்புலம். தேவையான பொருட்கள்: காந்தத்துண்டு, குதிரை லாட காந்தம், 2 காகித அட்டைகள், கொஞ்சம் இரும்புத்தூள். இது காந்தத்துண்டு. இந்த காகித அட்டையை காந்தத்தூண்டின் மேல் வைக்கலாம். இரும்புத்தூளை தூவிவிடலாம். நீங்களும் சுற்றி தூவுங்கள். இன்னும் கொஞ்சம் தூவலாம். இப்போது அட்டையை தட்டுங்கள். இப்போது என்ன தெரிகிறது?
ஆஹா, காந்தப்புலத்தின் வடிவம் நமக்கு தெரிகிறது. நீங்கள் காகித அட்டையின் மீது தட்டியவுடன் இரும்பு தூள்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் போய் நின்றுவிட்டன. காந்தம் வைக்கப்பட்ட இடத்தை சுற்றி பெரிய வட்ட வடிவமாக இவை காணப்படுகின்றன. இன்னும் கூர்ந்து கவனித்தால் இந்த இரும்பு தூள்கள் காந்த தூண்டின் எல்லை கோட்டை சுற்றி இருப்பதை பார்க்க முடியும். சில தூள்கள் இரு முனைகளிலும் சேர்ந்து இருக்கின்றன. ஆனால் காகித அட்டையின் மூலைகளில் இரும்பு தூளே இல்லை. காரணம், நீங்கள் காகித அட்டையின் மீது தட்டியவுடன் இரும்பு தூள்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் போய் நின்றுவிட்டன. காந்தம் வைக்கப்பட்ட இடத்தை சுற்றி பெரிய வட்ட வடிவமாக இவை காணப்படுகின்றன. இன்னும் கூர்ந்து கவனித்தீர்களானால் இந்த இரும்பு தூள்கள் காந்த தூண்டின் எல்லை கோட்டை சுற்றி இருப்பதையும் பார்க்க முடியும். சில தூள்கள் இரு முனைகளிலும் சேர்ந்திருக்கின்றன. ஆனால் காகித அட்டையின் மூலைகளில் இரும்பு தூளே இல்லை. அதிசய உண்மைகள். ஒரு மனிதன் 24 மணி நேரத்தில் சராசரி 4850 வார்த்தைகளை பேசுகிறான்.